வணக்கம். வெல்கம் டு கண்ணின்மணி சேனல். நான் உங்கள் பானுமதி. இன்றைக்கி 5 வகையான இட்லி ரெசிபியில் 5 நாளும் 5 வகையான இட்லி ரெசிபியில் இன்றைக்கி ஒரு புது விதமான இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த இட்லி ரவா பன்னீர் இட்லி. அது ரவையும் பன்னீரும் சேர்த்து நான் அந்த இட்லியை பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த இட்லி பன்னீர் ரவா இட்லி. பன்னீர் ரவாவும் சேர்த்து இந்த இட்லி நான் செஞ்சுருக்கேன். நான் இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் நான் ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது 4 hours ஊறணும். அதனால நான் அதை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இது நான் கலக்கிறேன். நான் 1 கப் ரவாவுக்கு 1/2 கப் தயிர் ஊற்ற போகிறேன். ஊற்றி அதில் கொஞ்சம் சோடா மாவு கலந்துக்கலாம். நம்ம வேணும்னா கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் இருக்கனால அது புளிப்புக்கு வந்துடும். நம்ம தயிரும் இந்த ரவாவும் வச்சு நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு நம்ம கலந்து கொஞ்சம் நல்லா 4 hours இதை நல்லா ஊற விடணும். ஏன்னா ரவா நல்லா தண்ணியை இழுத்து கொடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 4 hours ஊற விடணும். அதில் கொஞ்சம் சோடா மாவும் நான் கலந்துருக்க மாவில் இந்த மாதிரி நல்லா கலந்து 4 hours ஊற வச்சிடணும். இப்போ வாங்க நான் கலந்துருக்க மாவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் இப்போ உங்களுக்கு கலந்து காமிச்ச மாவு. இது நான் ஏற்கனவே 4 மணி நேரமாக புளிக்க வச்சுருக்க மாவு. இந்த மாதிரி கலந்துட்டு இதில் நான் பன்னீர் துருவி இதில் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துருக்கேன். அதனால் அதில் நான் கலக்கலை, இதில் கலந்துருக்கேன். பன்னீர் துருவி இந்த மாதிரி கலந்துருக்கேன். பன்னீர் நம்ம வீட்டிலையே கூட தயார் பண்ணிக்கலாம். மாவை நல்லா பால் நல்லா வாங்கி தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டோன்னா பன்னீர் நமக்கு கிடைக்கும். அதை நல்லா அப்படியே பால் திரண்டுரும். அதை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு கூட அப்படியே உதிரியாக எடுத்து இந்த மாவில் கலந்துக்கலாம். இல்லை கடையில் பன்னீர் வாங்கி நம்ம துருவிட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். இதில் நான் சோடா மாவு கொஞ்சம் சமையல் சோடா மாவு சேர்த்துருக்கேன். பன்னீர் துருவி போட்டிருக்கேன். 4 மணி நேரம் இந்த மாவை ஊற வச்சுருக்கேன். இது கலர் மஞ்சளாக தெரியும் உங்களுக்கு. நான் அதுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் கேசரி பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாமே சேர்த்து தான் 4 hours ஊற வைக்கணும். நல்லா ஊற இட்லி சாஃப்டாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மாவு நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அவிக்கிறதுக்கு இட்லி சட்டி வச்சு தண்ணி வச்சிருக்கேன். மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம அப்படியே எடுத்துடலாம். நான் இதில் பன்னீர் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால் இது பன்னீர் போலவே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் பன்னீர் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பன்னீர் போல் நல்லா பன்னீர் இட்லி சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பன்னீர் இட்லிக்கு புதினா சட்னியும் ஒரு மிளகாய் சட்னியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இதுக்கு காம்பினேஷனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சட்னி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நாளும் 5 விதமான இட்லி ரெசிபி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லோரும் பார்த்து நம்ம கண்மணி சேனல் அன்பர்கள் அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்பவும் போல் நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த இட்லி ரெசிபிக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம கண்மணி சேனலுக்கு சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போல் இன்னும் புதுவிதமான ரெசிபியோட உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன். மணி சேனலில் பன்னீர் எப்படி நம்மளே தயார் பண்ணுறதுங்கிறதையும் நாங்கள் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விதவிதமான சட்னிகளும் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து சட்னி ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கோங்க.